Dear students, welcome to Poriyaalan lecture video. So இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா Finite Element Analysisல UNIT-5. So UNIT-5 Isometric Formulation. So Isometric Formulationல அடுத்து ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் பாத்தீங்கன்னா Gaussian quadrature, அதாவது numerical integration. So இது செகண்ட் half. 15th யூனிட்டோட செகண்ட் half. 15B ல இருந்து இந்த क्वेश्चंस வந்துரும். ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் இது நியூமெரிக்கல் இன்டகிரேஷன். நம்ம டைரெக்டாக நம்ம இன்டகிரேட் பண்ணி எல்லா வேலையுமே டேபிளேஷன்லேருந்து எடுத்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி போடுறதா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ திஸ் அ ஃபார்முலா ஃபார் தி நியூமெரிக்கல் இன்டகிரேஷன். சேம் நீங்கள் ஸ்கூல் லெவலில் படித்த மாதிரி இன்டகிரேஷன், பட் வி ஆர் ஃபாலோயிங் சம் டேபிளேஷன். இங்கே ஒரு டேபிளேஷன் மாதிரி ஃபாலோ பண்ணுவோம். So this is integral of -1 to 1 f of x dx, that is sum of I is equal to 1 into n w f of xi. அதாவது என்னன்னா sum of அப்படின்னா ஆட் பண்ண போகிறோம். வெயிட் ஃபங்க்ஷனையும் லொக்கேஷன்ஸ் இது ரெண்டையும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபார்முலா. So how many points they are given? So if the number of points 1 or number of points 2 or number of points 3. So maximum பார்த்தீங்கன்னா number of points 3 உங்களுக்கு யூனிவர்சிட்டி கொஷினுக்கு 0.3 தான் வரும். ஸோ 0.3 கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ w1 f of x1 plus w2 f of x2 எந்த பாயிண்ட்ஸ் இப்போ 2 பாயிண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா w1 f of x1 plus w2 f of x2, 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா w3 f of x3. ஃபோர்த் ஒன்று இருக்குது. ஸோ ஃபோர்த் ஒன்று வந்து அது கேட்குறது இல்லை. மேக்ஸிமம் your problem belongs to up to 3-point Gaussian quadrature. So இதில் wi அப்படிங்கிறது weight function and f of x வந்து predetermined sampling points. So sampling points இதுதான் sampling points. So 1, 2 or 3. So இந்த டேபிளேஷன் மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாங்க. கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதிலேருந்து நீங்கள் வேல்யூஸ் எடுத்துக்கலாம். என்ன வேல்யூஸ் உனக்கு கொஷின் பேப்பரில் கொடுக்குறாங்களோ அந்த வேல்யூஸ் எடுத்துக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இதை நம்ம ரிமெம்பர் தான் பண்ணி ஆகணும். ஸோ இந்த 3 வேல்யூ. ஸோ we have to keep it on remember. And third 0.3 Gaussian 3-point Gaussian quadrature அப்படின்னு கொஷினில் மென்ஷன் பண்ணிடுவாங்க. 1-point Gaussian quadrature or 2-point Gaussian quadrature or 3-point Gaussian quadrature அப்படிங்கிறத கொஷினில் மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ பண்ணிட்டாங்க அப்படின்னா you have to take the values. So f of x1 ஓட வேல்யூ அண்ட் w1 ஓட வேல்யூ. ஸோ நல்லா டேபிளேஷன் நல்லா கவனிச்சிங்க எப்படி வேல்யூ எடுக்கணும். இப்போ 1 பாயிண்ட் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா x1 ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0. ஸோ f of x1 ஓட வேல்யூ 0, w1 ஓட வேல்யூ 2. ஓகேவா? ஸோ w1 ஓட வேல்யூ 2. அடுத்து 2-point Gaussian quadrature அப்படின்னா x1 x2. ஸோ x1 ஓட வேல்யூ ப்ளஸ் ரூட் ஆஃப் 1/3. நல்லா கவனிச்சுக்கணும், வேல்யூஸ் எடுக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. x1 ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ரூட் ஆஃப் 1/3, x2 ஓட வேல்யூ மைனஸ் ரூட் ஆஃப் 1/3. ஸோ அடுத்து பாருங்கள் இங்கே 1 தான் இருக்குது. அப்போது இது w1 அண்ட் w2 ரெண்டுக்குமே ஒரே வேல்யூ தான் 1. w1 அண்ட் w2 வேல்யூ இஸ் 1 அப்படி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் 3-point Gaussian quadrature. ஸோ 3-point Gaussian quadrature 3 பாயிண்ட் இருக்கும். ஸோ x1 x3. அப்போ x1 ஓட வேல்யூ என்ன? x1 ஓட வேல்யூ ப்ளஸ் ரூட் ஆஃப் 3/5. x3 ஓட வேல்யூ, ஸோ நாட் x ஹியர் இஸ் x3. ஸோ x3 ஓட வேல்யூ மைனஸ் ரூட் ஆஃப் 3/5 அண்ட் x2 ஓட வேல்யூ இஸ் 0. ஸோ ஹியர் திஸ் இஸ் 5/9 அப்படிங்கிறது எதோட வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா w1 அண்ட் w3. ஸோ w1 அண்ட் w3 ஓட வேல்யூ 5/9. ஸோ இங்கே என்ன பாயிண்ட்ஸ் இருக்கோ அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக என்ன இருக்கோ அந்த வேல்யூஸ் தான் எடுத்துக்கணும். ஸோ w1 அண்ட் w3 அண்ட் w2 ஓட வேல்யூ தட் இஸ் 8/9. ஸோ வேல்யூஸ் எடுக்கும்போது கரெக்டாக வேல்யூஸ் எடுத்துக்கணும். ஸோ 1 x1 0 w1 x1 ஓட வேல்யூ ப்ளஸ் ரூட் ஆஃப் 1/3, x2 ஓட வேல்யூ மைனஸ் ரூட் ஆஃப் 1/3, w1 அண்ட் w2 ஓட வேல்யூ 1. அண்ட் தேர்டு x1 அண்ட் x3 ஓட வேல்யூ. ஸோ x1 ஓட வேல்யூ ப்ளஸ் ரூட் ஆஃப் 3/5, x3 ஓட வேல்யூ மைனஸ் ரூட் ஆஃப் 3/5 அண்ட் x2 ஓட வேல்யூ இஸ் 0. ஸோ அண்ட் w1 இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது w1 அண்ட் w3 0.1 அண்ட் 3. ஸோ w1 w3 இஸ் 5/9. ஸோ 2. ஸோ w2 இஸ் 8/9. இப்போது இதில் நியூமெரிக்கல் இன்டகிரேஷனில் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, Gaussian quadratureல ஃபார்முலாஸு அதோட டேபிளேஷன்லாம் பார்த்துட்டோம். ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ Gaussian quadratureல கொஷின் கொடுத்த உடனே ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது which point Gaussian quadrature belongs to. ப்ராப்ளம் எந்த பாயிண்ட்டு Gaussian quadrature கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், evaluate of integral of -1 to 1 x power 4 plus x square into dx by applying 3-point Gaussian quadrature. ஸோ கொஷினில் மென்ஷன் பண்ணிட்டாங்க இட் இஸ் 3-point Gaussian quadrature. ஸோ நமக்கு ஃபார்முலா என்ன? I is equal to f of x dx. ஸோ integral of -1 into 1. ஸோ f of x அப்படிங்கிறது நம்ம கொஷினில் கொடுத்துருக்கிறது. கொஷினில் கொடுத்துரு -1 to 1 that is x power 4 plus x square into dx. ஸோ இந்த வேல்யூ தான் f of x. ஸோ let I is equal to -1 to 1 f of x dx. f of x ஓட வேல்யூ கொஷினில் கொடுத்தது x power 4 plus x square into dx. Okay, by 3-point Gaussian quadrature. ஸோ 3-point Gaussian quadratureக்கு டேபிளேஷன் போகணும். டேபிளேஷனில் வாட் இஸ் x1 ஓட வேல்யூ, x2 ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா x1 அண்ட் x2 ஓட x1 அண்ட் x3 ஓட வேல்யூ கொடுத்துருப்பாங்க.
ஸோ x1 and x3 என்ன கொடுத்துருக்கோம்னா டேபிளில் x1, x3 is equal to plus or minus root of 3/5 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ x1 ஓட வேல்யூ ப்ளஸ் ரூட் ஆஃப் 3/5ன்னு எடுத்துக்கணும், x3 ஓட வேல்யூ மைனஸ் ரூட் ஆஃப் 3/5 அண்ட் x2 ஓட வேல்யூ கொஷின்லேயே டேபிளேஷன்லேயே இருக்கும், தட் இஸ் 0. ஓகேவா? ஸோ x1 ஓட வேல்யூ எடுத்துக்கிறீங்க, x2 ஓட வேல்யூ 0, x3 ஓட வேல்யூ மைனஸ் ரூட் ஆஃப் 3/5. நீங்கள் டேரெக்டாகவும் அப்ளை பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி சாம்பிளிங் ஒரு 3 or 4 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சு கூட நீங்கள் சால்வ் பண்ணலாம், இல்லை டேரெக்டாக யூ ஹேவ் டு புட் ரூட் 3/5 அப்படிங்கிறதும் போகலாம். ஸோ அப்புறம் x1, x3 அதுக்கு ஈக்குவலாக அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா w1 and w3 ஓட வேல்யூ இருக்கும். ஸோ w1, w3 ஓட வேல்யூ 5/9 அண்ட் இதுக்கும் 5/9, இங்கே மைனஸ் வராது, இதில் தான் ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுத்துருப்பாங்க, இதில் டேரெக்டாக 5/9 தான் இருக்கும். ஸோ 5/9, 5/9 நீங்கள் இது வச்சும் போகலாம், இல்லை டேரெக்டாக நீங்கள் 5/9 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக தான் வரும். அண்ட் w2 ஓட வேல்யூ 8/9. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா f of x அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, ஸோ அதை f of x1 அப்படின்னு எடுத்துக்கணும், f of x1. ஸோ x1 power 4 ப்ளஸ் x1 the whole square நம்ம கொஷினில் கொடுத்துருக்காங்க. கொஷின் வந்துட்டு நமக்கு x power 4 ப்ளஸ் x square into dx அப்படின்னு கொஷின் கொடுத்துருக்கான். ஸோ அந்த எக்ஸுக்கு பதில் இப்போ 1 x1 போட்டு 4 போட்டுருங்க. ஸோ x1ஓட வேல்யூ நம்ம டேபிளேஷனில் எடுத்துகிட்டோம் ரூட் ஆஃப் 3/5. நீங்கள் அந்த வேல்யூஸ் போடலாம், இல்லை இங்கே ரூட் ஆஃப் 3/5 ஹோல் பவர் 4 ப்ளஸ் ரூட் ஆஃப் 3/5 ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறதும் இதில் டேரெக்டாகவும் நீங்கள் அது போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் f of x1 சேம் ஆன்சர் தான் வரும். ஒரு மேக்ஸிமம் 4 பாயிண்ட்ஸ் ஆர் 5 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் அந்த பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு நிறைய வேல்யூஸ் வரும், அதில் ஒரு 4 பாயிண்ட் இல்லை ஒரு 5 பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். அடுத்து f of x2. ஸோ f of x2, ஸோ இப்போ x1 போட்டோமா, இப்போ என்ன பண்ண போகிறோம், x2ன்னு போட போகிறோம். ஸோ x2 ஸ்கொயர் x2 ஹோல் பவர் 4 ப்ளஸ் x2 ஹோல் ஸ்கொயர். ஸோ x2ஓட வேல்யூ நம்ம டேபிளேஷன் எடுத்தோம், அது 0. அப்போ f of x2 டேரெக்டாக நமக்கு 0ன்னு தான் வரும். அடுத்து f of x3 ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ f of x3 இன்னும் x2 போட்டோம், இப்போ x3 power 4 ப்ளஸ் x3 power 1, x3 the ஹோல் ஸ்கொயர் போட்டால் இதில் மைனஸ் ரூட் ஆஃப் 3/5ன்னு போட்டுக்கலாம், இதுக்கும் மைனஸ் ரூட் ஆஃப் 3/5ன்னு போட்டு இல்லை இந்த வேல்யூக்கு நீங்கள் மைனஸ் போட்டிங்கனாலும், பிகாஸ் ரெண்டுமே நமக்கு ஈவன் நம்பர், அப்போ ஆன்சர் அதே ஆன்சர் தான் நமக்கு வரும். ஸோ f of x3 is equal to சேம் வேல்யூ வரும். ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா w1 f of x1, w1 வெயிட் ஃபங்க்ஷனோட வேல்யூவை f of x1ஓட மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க. அடுத்து w2 f of x2. ஸோ w2ஓட வேல்யூ f of x2ஓட, பிகாஸ் x2ஓட f of x2 நமக்கு 0னா இந்த வேல்யூ நமக்கு 0 தான். ஸோ அடுத்து w3 f of x3. ஸோ w3ஓட வேல்யூ இன்ட்டு f of x ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ லாஸ்ட்டாக நமக்கு ஃபார்முலா இஸ் 3 பாயிண்ட் காஷியன் குவாட்ரேச்சர். ஸோ I is equal to w1 f of x1 ப்ளஸ் w2 f of x2 ப்ளஸ் w3 f of x3. ஸோ இந்த 3 வேல்யூயும் ஆட் பண்ணிங்கன்னா அதுதான் உங்களுக்கு இன்டெகிரேஷன். I is equal to 3 வேல்யூயும் போட்டு 3 வேல்யூயும் நம்ம ஆட் பண்ணிடுறோம். that is I is equal to 1.006. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெரிஃபை பண்ணோம். ஸோ வெரிஃபை பண்ணுங்கிற அவசியம் இல்லை, கொஷனில் வெரிஃபைன்னு கேட்டால் நார்மல் இன்டெகிரேஷன் பண்ணி வெரிஃபை பண்ணுங்கள். ஸோ -1 to 1 x power 4 plus x square into dx. ஸோ x power 4 இன்டெகிரேட் பண்ணோம். ஸோ x power n இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா x power n plus 1 divided by n plus 1. ஸோ அப்போ x power 4ன்னு இருக்குது, x power 4 இன்டெகிரேட் பண்ணால் x power 4 plus 1 divided by 4 plus 1. ஸோ x power 5/5. ஸோ x power 5/5. ஸோ x ஸ்கொயர் இருக்குது, அப்போ x power 3/3. ஸோ ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்பர் லிமிட் ஸோ ரெண்டுமே 1 தான், அப்போ 1 காமனாக வெளில வந்துடும். 1/5 காமனாக வெளியில் எடுத்துருங்க. ஸோ x power 5 1 power 5 பண்ணிங்கன்னா 1 மைனஸ் இன்ட்டு அகெயின் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா -1/5 ஹோல் பவர் 5 ப்ளஸ் அடுத்து 1/3. இதில் 1/3 காமனாக வெளியே எடுத்துருங்க. அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் 1 மைனஸ் லோயர் லிமிட் -1/3. ஸோ போட்டிங்கன்னா 2/5 2/3. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா ரெண்டுக்குமே சேம் ஆன்சர் தான் வரும். ஸோ அதை லாஸ்ட்டாக வெரிஃபை பண்ணி நெக்ஸ்ட் கொஷின். ஸோ எவாலுவேட் காஷியன் குவாட்ரேச்சர், தட் இஸ் இன்டெக்ரல் ஆஃப் -1 to 1 x power 4 plus 3x plus 7 into dx. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொஷினில் உங்களுக்கு எந்த பாயிண்ட்டுனே அவன் மென்ஷன் பண்ணவே இல்லை. 2 பாயிண்ட்டா 3 பாயிண்ட்டா 1 பாயிண்ட்டா அப்படிங்கிறத எதுவுமே அவன் மென்ஷன் பண்ணல. டேரெக்டாக ஜஸ்ட் யூ ஹேவ் டு எவாலுவேட் தி காஷியன் குவாட்ரேச்சர். ஸோ ஹியர் வி ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் விச் பாயிண்ட் இஸ் தி ப்ராப்ளம் பிலாங்ஸ் டு அப்படின்னு கண்டுபிடிக்கும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் யூனிவர்சிட்டி கொஷின். இது எந்த பாயிண்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார்முலா என்னென்னா 2n - 1 ஈக்குவல் டு, ஸோ இந்த இதில் எக்ஸோட பவர் எதுக்கு அதிகமாக இருக்குன்னு பார்க்கணும். ஸோ எக்ஸோட பவர் பாருங்கள், இங்கே x power 4. ஸோ 2n - 1 that is equal to 4. அப்போ 2n is equal to 4 -1 அந்த பக்கம் போனால் +1. ஸோ 2n is equal to 4 plus 1 5. ஸோ n is equal to 5 divided by 2, that is 2.5. ஸோ 2.5 just you have to assume the problem belongs to 3 point Gaussian quadrature. ஸோ பாயிண்ட் கொடுக்கல அப்படின்னா பாயிண்ட் இப்படி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ எல்லா சமுக்குமே 2n - 1ங்கிறது காமன்.
ஓகேவா. ஸோ எல்லா சமுக்குமே காமனு. ஸோ அடுத்து அதுக்கு ஈக்குவல் டு என்ன பார்க்கணும் அப்படின்னா எக்ஸோட பவர் எது அதிகமாக இருக்கோ அந்த வேல்யூ எடுக்கணும். அதுக்கப்புறம் -1 அதை ப்ளஸ் பண்ணி அதை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா யூ கெட் தட் இஸ் காஷியன் குவாட்ரேச்சர். நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ 2.5 வந்து இது அஷ்யூம்டு தட் இஸ் 3 அப்படிங்கிறத அஷ்யூம் பண்ணிட்டோம். ஸோ இப்போது அதே மாதிரி சேம் பழைய ப்ரொசீஜர் மாதிரியே I is equal to -1 to 1 integral of f of x dx. ஸோ f of x ஓட வேல்யூ கொஷினில் என்ன கொடுத்துருக்கானோ அதுதான் f of x. ஸோ 3 பாயிண்ட் காஷியன் குவாட்ரேச்சர் இருக்கும்போது அந்த 3 வேல்யூ நம்ம டேபிள்லேருந்து எடுத்துக்கிறோம். x1 x2 x3. ஸோ x1ஓட வேல்யூ ப்ளஸ் ரூட் ஆஃப் 3/5, x2ஓட வேல்யூ 0, x3ஓட வேல்யூ மைனஸ் ரூட் ஆஃப் 3/5, w1 w2 and w3. w1 and w3 சேம் வேல்யூ அண்ட் w2 8/9. ஸோ இதே மாதிரி ஃபஸ்ட் என்ன பண்ணுங்க f of x இருந்தது இப்போ f of x1. ஸோ x1 போட்டு x1ஓட வேல்யூ எல்லாமே அதில் சப்ஸ்டியூட் பண்ணி ப்ளஸ் பண்ணணும். இந்த 7 அப்படியே வந்துகிட்டே இருக்கும். ஸோ ப்ளஸ் பண்ணணும். இது f of x1 கிடச்சிரும். அடுத்து அதே மாதிரி f of x2. அடுத்து f of x2. ஸோ x2ஓட வேல்யூ நமக்கு 0. அப்போ எல்லாமே போட்டிங்கன்னா 0 0 ஆயிரும். லாஸ்ட்டாக 7 மட்டும் இருக்கும். அந்த 7 தட் இஸ் f of x2 is equal to 7. நெக்ஸ்ட்டு f of x3. ஸோ x3ஓட வேல்யூ மைனஸ் ரூட் ஆஃப் 3/5. ஸோ மைனஸ் ரூட் ஆஃப் 3/5 போட்டிங்கன்னா ஸோ யூ காட் த ஆன்சர். ஸோ தட் இஸ் f of x3. ஸோ அப்புறம் என்ன பண்ணணும் w1 f of x1 மல்டிப்ளை பண்ணணும், w2 f of x2 மல்டிப்ளை பண்ணணும், w3 f of x3 மல்டிப்ளை பண்ணணும். 3 மல்டிப்ளை பண்ணிட்டு 3 பாயிண்ட் காஷியன் குவாட்ரேச்சர் இருக்கும்போது I is equal to w1 f of x1 plus w2 f of x3 plus w3 f of x3 ஓட 3 வேல்யூ ஆட் பண்ணி தட் இஸ் த வேல்யூ ஆஃப் இன்டிகிரேஷன் I. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா திஸ் ஃபஸ்ட் ஆஃப். ஸோ ஃபஸ்ட் ஆஃபில் பார்த்தீங்கன்னா ஐசோபேராமெட்ரிக் எலமெண்ட்ஸ். ஸோ ஐசோபேராமெட்ரிக் எலமெண்ட்ஸில் நமக்கு 2 டாபிக் இருக்குது. ஸோ யூனிவர்சிட்டி கொஷின் பேப்பரில் கொடுத்த உடனே கொஷின் பேப்பரில் நீங்கள் ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டியது கொஷினில் they have to inform that to find Cartesian coordinates. ஸோ Cartesian coordinates அப்படின்னு கொஷின் இருந்தது அப்படின்னா பிகாஸ் உங்களுக்கு 2 ப்ராப்ளமும் பார்க்கும்போது ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் கொஷினில் கார்டீஷியன் கோஆர்டினேட்ஸ்னு கொடுத்துருக்கானா ஜெகோபியன் மேட்ரிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கானான்னு கொஷினில் பார்க்கணும். பிகாஸ் ரெண்டுமே ஒரே மாதிரி சேம் மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ எக்ஸோட ஃபார்முலா பாருங்கள். ஸோ கார்டீஷியன் கோஆர்டினேட்ஸ்னால் XY ஃபைண்ட் அவுட் பண்ணோம். உங்களுக்கு லோக்கல் கோஆர்டினேட்ஸ் எப்சிலான் அண்ட் நீட்டாவோட வேல்யூ கொஷினில் கொடுத்துருவாங்க. ஸோ இது லோக்கல் கோஆர்டினேட்ஸ், இது கார்டீஷியன் கோஆர்டினேட்ஸ். ஸோ கார்டீஷியன் கோஆர்டினேட்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். லோக்கல் கோஆர்டினேட்ஸ் எப்சிலான் அண்ட் நீட்டாவோட வேல்யூ கொஷினில் கொடுத்துருவாங்க. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு x1 n1 ப்ளஸ் x2 n2 ப்ளஸ் x3 n3 ப்ளஸ் x4 n4. ஸோ y is equal to y1 n1 plus y2 n2 plus y3 n3 plus y4 n4. ஸோ x and y. ஸோ நமக்கு x and y ஓட x1 x2 x3 x4 ஓட வேல்யூ கொஷின்லேயே இருக்கும். y1 y2 y3 y4 ஓட வேல்யூ எல்லாமே கொஷின்லேயே டேரெக்டாக கொடுத்துருவாங்க. பேஸ்ட் அப்பான் தி லோக்கல் கோஆர்டினேட்ஸ். இந்த லோக்கல் கோஆர்டினேட்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஷேப் ஃபங்க்ஷன்ஸ் n1 n2 n3 and n4 ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிறது ஒன்றும் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு எப்படி ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா இதை மட்டும் இந்த சிம்பிள்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாத்துக்குமே 1/4 இஸ் காமன். ஸோ 1/4 காமன் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கிங்க. ஸோ இடையில என்ன பண்ணுவோம் எப்சிலான் நீட்டா எப்சிலான் நீட்டா எப்சிலான் நீட்டா. ஓகே, இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மைனஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் இப்படி ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் n1 n2 n3 ஃபைண்ட் அவுட் ஷேப் ஃபங்க்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆட் பண்ணி லாஸ்ட்டாக we have to find out what is x and y வேல்யூ. ஸோ இது ரெண்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள் ஜெகோபியன் மேட்ரிக்ஸ். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு லோக்கல் கோஆர்டினேட்ஸ் அந்த கொஷின்ஸ் கார்டீஷியன் கோஆர்டினேட்ஸ் கேட்குறாங்களே ஜெகோபியன் மேட்ரிக்ஸ் டெஃபினட்டாக கொஷின்ஸில் வரும். ஸோ ஃபார்முலா பார்த்தோன்னே என்ன ஃபார்முலா எவ்வளோ இப்படி இருக்குது டஃப்பாக இருக்குது அப்படின்லாம் ஃபீல் பண்ணுவாங்கன்னா ஃபார்முலா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஜெகோபியன் மேட்ரிக்ஸோட ஃபார்முலா J11 J12 J21 J22 டேரெக்டாக இது ஃபைண்ட் அவுட் பண்ணி இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா போதும், வேறு எதுவுமே நம்ம பண்ண தேவையில்லை. ஸோ இதுக்கும் எல்லாத்துக்குமே பாருங்கள் 1/4 வந்து காமன். ஸோ இங்கே இருக்கிற வேல்யூஸ் ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ். ஸோ அதே தான் இங்கே என்ன போடுறோமோ அதே வேல்யூ தான் இங்கேயும் எழுத போகிறோம். J12க்கு ஜஸ்ட்டு x1க்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணுறாங்கன்னா x1க்கு பதிலாக y1, x2க்கு பதிலாக y2, x3க்கு பதிலாக y3, x4க்கு பதிலாக y4. ஸோ மேலே இருக்கிற அதே வேல்யூஸ் தான் இங்கேயும் எழுத போகிறோம். எழுதிட்டு ஜஸ்ட் we have to replace the coordinates x, y அது மட்டும் ரீப்ளேஸ் பண்ணணும். அடுத்து J21 J22க்கு மாறும். ஸோ அடுத்து J21 J22க்கு வெளியில் இருக்கிற ஃபார்முலாஸ் மாறும். இந்த ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுக்கணும். சேம் இதே ஃபார்முலா தான். ஸோ அந்த ஃபார்முலா எழுதிட்டு ஜஸ்ட்டு ரீப்ளேஸ் x1க்கு பதிலாக y1, x2க்கு பதிலாக y2, x3க்கு பதிலாக y3, x4க்கு பதிலாக y4. ஸோ இதையும் அதே மாதிரி ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் அந்த இது மாதிரி இதே மாதிரி நான் கார்டீஷியன் கோஆர்டினேட்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கணுமோ அதே மாதிரி ஒரு டேபிளேஷன் போட்டு அதையும் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஜெகோபியன் மேட்ரிக்ஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ கொஷினில் இன்றைக்கி அவனுக்கு மேக்ஸிமம் கார்டீஷியன் கோஆர்டினேட்ஸும் கேட்குறாங்க, அதையும் நெக்லெக்ட் பண்ண முடியாது. கார்டீஷியன் கோஆர்டினேட்ஸ் கேட்டால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும்.
இதை நல்லா நம்ம கொஸ்டின் பேப்பர் கொடுத்தோன்னா கார்ட்டீசியன் கோஆர்டினேட்டாக ஜெகோபியன் மேட்ரிக்ஸ் அப்படின்னு பண்ணும். பிகாஸ் டயக்ராம்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே ஒரே மாதிரியே தான் இருக்கும். ஸோ அதனால் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இது ரெண்டும் ரிமெம்பர் வச்சுக்கணும். ஸோ இப்போ இதில் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஐசோபேராமெட்ரிக் எலமெண்ட்டில் ஐசோபேராமெட்ரிக்லாம் 2 டைப் ஆஃப் ப்ராப்ளம் சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து ப்ராப்ளம் கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ், அனதர் ஒன் ப்ராப்ளம் ஜெகோபியன் மேட்ரிக்ஸ். ஸோ கொஷின் கொடுத்தோடனே கொஷின் ஏன்னா ஒரே மாதிரியே இருக்கும் டயக்ராம்ஸ் எல்லாமே. ஸோ அதனால் கொஷினில் கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் கொடுத்துருக்கானா ஜெகோபியன் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கானான்னு கவனிக்கணும். ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். இட்ஸ் எ யூனிவர்சிட்டி கொஷின். evaluate the Cartesian coordinates of point P. ஸோ நமக்கு கொஷினில் கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கான். ஸோ evaluate the Cartesian coordinate of point P which has local coordinates. ஸோ local coordinates கொடுத்துருக்காங்க. எப்சிலானோட வேல்யூ 0.9 அண்ட் நீட்டாவோட வேல்யூ 0.8 has shown in figure. ஸோ டயக்ராம் ஃபிகர்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ 0.1 2 3 4. ஸோ 4 பாயிண்ட் இருக்கும். பிகாஸ் தி ஐசோபேராமெட்ரிக் எலமெண்ட் இஸ் 4 noded rectangle quadrilateral element. That is 4 noded quadrilateral element. ஸோ 4 நோடு இருக்கும் ஐசோபேராமெட்ரிக் எலமெண்ட்டுக்கு. அப்போது ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. அது x1 y1 x2 y2 x3 y3 x4 y4 அப்படின்னு அந்த 4 பாயிண்ட்டோட வேல்யூ எடுத்துக்கணும். ஸோ கொஷினில் நமக்கு எப்சிலானோட வேல்யூ நீட்டாவோட வேல்யூ கொடுத்துருக்கேன். எப்சிலான் இஸ் 0.6 அண்ட் நீட்டா வேல்யூ இஸ் 0.6. ஸோ ஹியர் வி ஆர் கோயிங் டு evaluate the Cartesian coordinated x and y. So we know the formula already. உங்களுக்கு ஃபார்முலா எழுதி போட்டேன். ஸோ எக்ஸோட ஃபார்முலா x1 n1 plus x2 n2 plus x3 n3 plus x4 n4. ஸோ y is equal to y1 n1 plus y2 n2 plus y3 n3 plus y4 n4. ஸோ இதை வச்சுட்டு நம்ம சேஃப் ஃபங்க்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சேவ் ஏன்னா பிகாஸ் x1 x2ஓட வேல்யூ எல்லாமே நமக்கு கொஷின்லேயே இருக்குது. ஸோ அன்னோன் வேல்யூ n1 n2 n3 n4. ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ n1 into n3 லெவலில் லோக்கல் கோஆர்டினேட்ஸ் வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ என்னோட ஃபார்முலா 1/4 1 minus epsilon 1 minus நீட்டா. ஸோ எப்சிலானோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, நீட்டாவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ரெண்டையும் இது மூணையும் கால்குலேட்டரில் போட்டிங்கன்னா வி காட் n1 வேல்யூ 0.02. அதே மாதிரி n2ஓட வேல்யூ ஸோ 1/4 1 plus epsilon 1 minus நீட்டா. ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி யூ ஹேவ் டு டிட்டர்மைன் வாட் இஸ் n2. n3ஓட ஃபார்முலா 1/4 1 plus epsilon 1 plus நீட்டா. ஸோ அதோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா n3 வேல்யூ அண்ட் n4 1/4 1 minus epsilon 1 plus நீட்டா. ஜஸ்ட் சப்ஸ்டியூட் ஹியர். ஸோ யூ காட் n4. ஸோ லாஸ்ட்டாக என்ன பண்ணோம், எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ எக்ஸுக்கு x1 n1 plus x2 n2 plus x3 n3 plus x4 n4. ஸோ ஆல் த வேல்யூஸ் ஆர் நோன் வேல்யூ. ஸோ எல்லா வேல்யூமே இதில் சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸ் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க. அதே மாதிரி ஒய்க்கும் y1 y2 எல்லாமே கொஷினில் கொடுத்துட்டாங்க. சேம் n1 n2 n3ஓட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி யூ காட் y வேல்யூ. ஸோ y வேல்யூ என்னங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய்ங்கிறது தான் கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ். ஸோ அதை எப்சிலான் நீட்டா யூஸ் பண்ணி யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் தி வேல்யூ எக்ஸ் அண்ட் ஒய். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் evaluate the Jacobian matrix. ஸோ அடுத்து இப்போ Jacobian matrix என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கேன். evaluate Jacobian matrix J at epsilon and neta is equal to 1/2. ஸோ ரெண்டுக்குமே ஒரே வேல்யூ தான் 0.5. ஸோ epsilon and neta 1/2 டிவைட் பண்ணி that is 0.5 for a linear correlated element as shown in figure. ஸோ இதுக்கும் 4 பாயிண்ட்டு. ஸோ 4 பாயிண்டில் x1 y1 x2 y2 x3 y3 x4 y4. ஸோ அந்த வேல்யூஸ் எல்லாமே நமக்கு கொடுத்துட்டாங்க. So epsilon and neta, that value is 1/2. So 1/2 means that is 0.5. So here we are going to determine that is Jacobian matrix. Jacobian matrix determine பண்ணோம். So Jacobian matrix formula தெரியும். Jacobian matrix J is equal to J11 J12 J21 J22. டைரெக்டாக அந்த வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா போதும், வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ J11ஓட ஃபார்முலா நீங்கள் இந்த இது ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இது தேவையில்லை. ஸோ டேரெக்டாக நான் உங்களுக்கு எழுதி போட்டால் இந்த ஃபார்முலாஸ் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஸோ எல்லாத்துலேயுமே 1/4 இஸ் காமன். ஃபார்முலா எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதேமாதிரி ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. ஸோ எல்லாமே நமக்கு ஒரே J11 J21 J12 இது ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா ஒரே ஃபார்முலா. அதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா x1க்கு பதிலாக J12 ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது y1 y2 y3ன்னு போடுறீங்க. ஸோ இதில் x1 x2 x3 x4 போட்டு ஜஸ்ட் we have to find out சப்ஸ்டியூட் எப்சிலான் நீட்டாவோட வேல்யூ நம்ம கொடுத்துட்டாங்க கொஷின்லேயே. ஸோ அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா we got J11 கண்டுபிடிச்சிடலாம். இது J12. ஸோ J12ஓட ஃபார்முலா J11க்கு என்னவோ அதே ஃபார்முலா தான். ஜஸ்ட் என்ன ரீப்ளேஸ் பண்ணுறீங்க, எக்ஸுக்கு பதிலாக இந்த இடத்துல ஒய் அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணுறீங்க. ஸோ ரீப்ளேஸ் பண்ணி ஸோ we know the value of நீட்டாவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா just you got J12 is 0.875. நல்லா பார்த்துங்க, J11 J12க்கு நீட்டாக போடணும், அதே J21 J22க்கு எப்சிலான் போட போகிறோம். அவ்வளோதான் வித்தியாசம். ரெண்டுக்கு ரிமைனிங் சேம் ஃபார்முலா. ஓகே, அடுத்து J21. ஸோ J21க்கு ஜஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம், முன்னே அதில் நீட்டாக இருந்தது. ஸோ இதில் எப்சிலான் போடுறீங்க. எப்சிலான் போட்டு ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் தி வேல்யூஸ் அண்ட் you obtained J21. ஸோ J21 is 0.25.
அண்ட் J22. ஸோ J22 அது J21க்கு என்ன ஃபார்முலாவோ அதே தான் J22க்கு. ஜஸ்ட்டு X1 Y1க்கு X1 X2க்கு பதில் இப்போ என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, Y1 Y2 Y3 Y4 சப்ஸ்டியூட் பண்ணி just you have to obtain the value that is 2.375. ஸோ இந்த 4 வேல்யூவை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லாஸ்ட்டாக ஜே மேட்ரிக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ எல்லா வேல்யூயும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ அந்த J11 J12 J21 J22 வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிடுச்சு. ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு ஜெகோபியன் மேட்ரிக்ஸ் கேட்பாங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை பார்த்துங்க. கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் அது ரெண்டுமே நான் உங்களுக்கு யூனிவர்சிட்டி கொஷின்ஸ் தான் சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம்ஸ் வேறு எதாவது இருந்தால் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு, சால்வ் பண்ணுங்க. FEAல யூனிட் 5 முடிஞ்சிருச்சு. ஸோ யூனிட் 5ல் இது 2 டாபிக் தான். ஸோ காஷியன் குவாட்ரேச்சர் ரொம்ப ஈஸியாக இருக்கும். காஷியன் குவாட்ரேச்சர் அது மேக்ஸிமம் பார்த்தீங்க அது செகண்ட் ஹாஃப். ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஐசோபேராமெட்ரிக் எலமெண்ட். ஸோ ஐசோபேராமெட்ரிக் எலமெண்ட்டில் 2 டைப் ஆஃப் ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம். ஒன்று கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ், இன்னொன்று ஜெகோபியன் மேட்ரிக்ஸ். கான்சன்ட்ரேட் ஜெகோபியன் மேட்ரிக்ஸ். ஜெகோபியன் மேட்ரிக்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. ரொம்ப ஈஸியான யூனிட்டு. ஃபிஃப்த் யூனிட்லேருந்து டெஃபினட்டாக அந்த 2 கொஷினுமே உங்களுக்கு ஈஸியாக பெருசாக உட்காந்து மற்ற யூனிட்ஸ் மாதிரி கிடையாது. யூனிட் 5 ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ காஷியன் குவாட்ரேச்சர் ரொம்ப சிம்பிள். அந்த டேபிளேஷன் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா FEA சப்ஜெக்ட்டுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் ஆஃப்லைன் கிளாஸஸ் கேட்குறீங்க. ஸோ மேக்ஸிமம் ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறது கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு ஏதாவது கிளாஸஸ் நீங்கள் இங்கே வந்துட்டு போகிற மாதிரி இருந்தால் கூட சேலம் வந்துட்டு 2 days 3 days எங்களுக்கு கிளாஸ் வேணும். ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு கிளாஸ் எடுத்து கொடுங்க. டிடிஎஸ் சப்ஜெக்ட்டும் நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டு வீடியோஸ் போட முடியல. டைம் இஸ் நாட் சஃபிஷியன்ட் ஃபார் மீ. ஸோ அதனால் அது எடுக்க முடியல. உங்களுக்கு கிளாஸஸ் அந்த மாதிரி எதாவது வேணும் அப்படின்னா டைரெக்ட்லி யூ ஹேவ் டு அப்ரோச் மீ. ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் உங்களுக்கு ஓகே அப்படின்னாலும் ஐ எம் ரெடி டு டேக் ஆன்லைன் கிளாஸஸ். பட் அது கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்காதுங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு ஆஃப்லைன் கிளாஸஸ் இந்த மாதிரினா இந்த வீக் டேஸ் லீவ் நாளில் ஏதாவது ஒரு 2 days 3 days வந்துட்டு போகிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வாங்க. அப்படின்னா நான் கூட இதை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னால் இஃப் இட் இஸ் பாசிபிள் நான் வர மாதிரி இருந்தால் கூட அங்கே வந்துட்டு போகிறேன். ஸோ மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.